இங்க ஜிம்மிங்கிற ஒருத்தன் டெய்லி வெளியே போறதுக்கு முன்னாடி அவனோட பாடியில நூத்துக்கணக்கான மொபைல் போனை பிளாஸ்டிக் பேப்பரால சுத்திக்கிட்டு அது வெளியே தெரியக்கூடாதுன்னு அதுக்கு மேல ஒரு கோட்டை தூக்கி போட்டுருவான். அது பத்தாதுன்னு அவனோட ஷர்ஃபும் போர்ட்லயும் ஃபுல்லா மொபைல் போன்ஸை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போறான். பாடி ஃபுல்லா அவ்வளவு வெயிட்ட மறைச்சு வச்சிருந்தாலும் கையில ஒரு பிஸ்கட் பாக்ஸையும் எடுத்துக்கிறான். ஏன்னா இதை வச்சுதான் அவன் அங்க இருக்கிற போலீஸ் செக் போஸ்ட் எல்லாத்தையும் கடக்க முடியும். ஜிம்மி ஃபர்ஸ்ட் டைமா கடத்தல ஈடுபடுறதால ரொம்ப நர்வஸா இருக்கான். அவன் மேல சந்தேகம் வந்ததால போலீஸ் அந்த வண்டியை ஃபுல்லா செக் பண்ண சொல்றாரு. அவன் கரெக்டா மாட்ட போற டைம்ல சடனா ஒரு பிஸ்கட் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி வண்டியில இருக்கிறது எல்லாமே வெறும் பிஸ்கட் மட்டும் தான் சார்னு சொல்றான். உடனே அவரோட கையில ஒரு சிகரெட் பாக்ஸ் கொடுக்குறான். அதுல ஃபுல்லா பணம் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆபீசர் வண்டியை செக் பண்ணாம அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. அவன் கரெக்டா போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்ததும் அவனோட பார்ட்னர் அவன் கிட்ட இருந்த எல்லா மொபைல்ஸையும் வாங்குறான். அவன் பாடியில மட்டும் இல்லாம சீட்டுக்கு கீழே நிறைய மொபைல்ஸை மறைச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். மொத்தமா அங்க 1000க்கும் மேல மொபைல்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வித்தாலே $1 மில்லியன் மேல கிடைக்கும். இருந்தாலும் அவனோட பார்ட்னர் மொபைல்ஸ்ல ஆர்வத்தை காட்டாம அவன் கொண்டு வந்த பிஸ்கட் பாக்ஸை ஆர்வத்தோட வாங்குறான். ஏன்னா அதோட மதிப்பு $1 மில்லியன் விட அதிகமா இருக்கும். அவன் அந்த பிஸ்கட்ல இருந்த கிரீம்ஸ் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுக்கிறான். அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் மொத்தமா ஹாட் வாட்டர்ல கரைக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள ஏகப்பட்ட தங்க குண்டுகள் மறைஞ்சு இருந்திருக்கும். தங்க மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கடத்துறது ஜிம்மிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவன் மலைகள்ல மறைஞ்சு வாழ்ற ட்ரக்ஸ் சப்ளையர்ஸுக்கு தேவையான பொருட்களை யாருக்கும் தெரியாம டெய்லி டெலிவரி பண்ணிட்டு இருந்திருப்பான். அரசாங்கமும் ராணுவமும் ஸ்ட்ரிக்டா இருந்ததால அந்த கடத்தல்காரர்கள் அந்த மலைகள்ல இருந்து வெளியே போக முடியாம மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கடத்தல்காரர்கள் கிட்ட நிறைய பணம் இருந்தும் அவங்களால வெளியே ஃப்ரீயா நடமாடி செலவு பண்ண முடிஞ்சிருக்காது. அப்பதான் ஜிம்மி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட வேலைக்கு சேர்ந்திருப்பான். ஆனா அவன் வைக்கிறது தான் அங்க ரேட்டா இருக்கும். வெறும் $10 மதிப்புள்ள ஒரு ஒயின் பாட்டில அவங்க கிட்ட $100 விற்பான். அதனால ஜிம்மிக்கு கிட்டத்தட்ட எல்லா பொருட்களையும் 10 மடங்கு அதிக லாபமும் கிடைக்கும். அந்த கடத்தல்காரர்களும் வேற வழி இல்லாம அவன் சொல்ற பணத்தை கொடுத்து அவங்க கிட்ட பொருட்களை வாங்குவாங்க. இல்லன்னா அவங்க எல்லாரும் அந்த மலைகள்லயே பட்டினி கடந்து சாக வேண்டியதுதான். ஜிம்மிக்கு எந்த அளவு லாபம் கிடைக்குதோ அந்த அளவு அவன் செய்யற வேலையோட ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒவ்வொரு செக் போஸ்டையும் கிராஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு ஆபீசர் லஞ்சம் வாங்கினதுக்கு அப்புறமும் அவன் கொண்டு வர்ற பொருட்களையும் கைப்பற்ற நினைக்கிறான். அதை பார்த்த ஜிம்மி எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்காக வண்டி கிட்ட ஓடுறான். உடனே அவன் ஷூட் பண்றதுக்காக கன்னை தான் வண்டியில இருந்து எடுக்க போறான்னு அந்த போலீஸ் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சடனா எல்லா போலீஸும் அவனை அங்கேயே சுத்தி வளைச்சு பிடிக்கிறாங்க.